ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் தேவனுடைய நாமத்தினாலே எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய விருப்பமே என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நாம் இந்த உலகத்தில் பாடுகளோடும் பிரச்சனையோடும் வேதனையோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை படைக்கவே கிடையாது. நாம் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஜீவிக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது கூட கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். பல நேரங்களில் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சந்தோஷம் நஷ்டப்படுகிறது, சமாதானம் நஷ்டப்படுகிறது. ஒருவேளை வெளியில் சிரிச்சா கூட உள்ளுக்குள்ள பாரங்கள், உள்ளுக்குள்ள வேதனைகள், உள்ளுக்குள்ள கவலைகள், இது நம்மளுடைய இயல்பான மன மகிழ்ச்சியை தடை செய்கிறது. ஆனால் இன்றைக்கி காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை சந்தோஷமாய், உங்களை சமாதானமாய், மன நிறைவோடு இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது தான் அவருடைய விருப்பம் என்று மீண்டுமாய் ஆண்டவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். நாம் இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 14வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவர் பாருங்க, களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போ ஆண்டவர் களிப்பையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறவர். நீங்கள் பாருங்க, பிரச்சனையையும் வேதனையையும் உண்டாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தில், கொலோசையர் 1:20 வாசிக்கிறோம், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அவரால் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், அவரால் தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். நிறைய நேரத்தில் நமக்கு வேதனையையும் காயங்களையும் துக்கத்தையும் ஏற்படுத்துகிற மனிதர்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு களிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற ஆண்டவரை நோக்கிப்பார். தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில் துக்கத்தையும் வேதனையும் கொடுத்த நிறைய பேர் இருந்தாங்க. தன்னுடைய மகனே வேதனையை கொடுத்தாரு, சவுல் வேதனையை கொடுத்தாரு, நிறைய பிரச்சனைகள் அவர் சுற்றி இருந்துச்சு. ஆனால் 34ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அப்போ முகம் எப்போ பிரகாசமாக இருக்கும்? அகம் பிரகாசமாக இருக்கும்போது. அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். முகம் பிரகாசமாக இருந்தால் உள்ளே மகிழ்ச்சி என்ற அர்த்தம். முகம் இறுக்கமாக இருந்தால் உள்ளே வேதனை என்று அர்த்தம். நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு அந்த முகம் மலர்ச்சியே இல்லை, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி. நிறைய நேரத்தில் அந்த மன மகிழ்ச்சி இல்லாததுனால முக மலர்ச்சி இல்லை. காரணம், நிறைய வேதனைகள், பாடுகள். குடும்பத்தில் உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வேலை செய்கிற இடத்துல வேதனைப்படுத்துகிறவங்க நிறைய இருக்கிறாங்க, குடியிருக்கிற இடத்துல வேதனைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சபையிலேயே வேதனைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தர்றேன், உலகம் தராத சந்தோஷத்தை அவரால் தர முடியும். அவர் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுத்தா வேற யாராலையும் அதை தடுக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது, சிறைச்சாலையில் இருந்து தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிறார்.
அந்த ஜெயில் அவர் சந்தோஷத்தை கெடுக்கவே முடியல. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள்னு லெட்டர் எழுதுறாரு. ஒருத்தன் சந்தோஷத்தால் நிரம்பினா தானே அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ ஜெயிலின் வாழ்க்கை அவன் சந்தோஷத்தை குறைக்கவில்லை. கஷ்டங்கள் சந்தோஷத்தை குறைக்கல, வறுமைகள் சந்தோஷத்தை குறைக்கல. அது பரலோகத்திலிருந்து வந்த சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அதை தடுக்கவோ குறைக்கவோ உலகத்தால், மனிதர்களால், பிசாசால் முடியாது. இன்னைக்கு நீங்க கேட்கணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட சந்தோஷத்தால் என்னை மகிழ்ச்சி ஆக்குங்க, அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். களிப்பும் மகிழ்ச்சியும் எப்பொழுது உண்டாகும்? கொஞ்சம் மேலே பாருங்க. தம்முடைய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. சிறையிருப்பு எப்பெல்லாம் வருதோ அப்பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும் நஷ்டப்படும். தம்முடைய ஜனம் சிறையிருப்பில் இருக்கும்போது மகிழ்ச்சியும் களிப்பும் நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே சொல்லுகிற சிறையிருப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அல்லது பாவம் செய்து பனிஷ்மெண்ட் பீரியடில் போகிறாங்க பாருங்க, அந்த சிறையிருப்பு. பவுல் இருந்தது சிறையிருப்பு, அவர் தேவனுடைய நாமத்திற்காக, சுவிசேஷத்திற்காக பட்டுகிற சிறையிருப்பு. அப்போது உங்களுடைய சிறையிருப்பு ரெண்டு வகையில் இருக்குது. ஆண்டவருக்காக நீங்கள் நின்று என்ன பாடுகளை அனுபவித்தாலும் அந்த பாடுகளின் வழியாய் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் உங்களுடைய பலவீனத்தினால கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீங்களாக ஒரு சிறையிருப்பை ஏற்படுத்துறீங்க பாருங்க, அந்த சிறையிருப்பு உங்கள் சந்தோஷத்தை எடுத்துவிடும். அப்போ பாருங்க, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா அதனுடைய காரணம் எங்கேயோ நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி இருக்கிறீர்கள், எங்கேயோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை, எங்கேயோ அவருக்கு விரோதமாய் நீங்கள் நடந்துட்டீங்க. முதலாவது, இந்த மகிழ்ச்சியும் களிப்பும் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எந்த இடத்துல நான் தவறு செய்திருக்கிறேன், எந்த இடத்துல என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் அந்த அவருடைய நிர்பந்தமான சூழ்நிலையை அப்படியே எழுதி வர்றாரு. அதில் சொல்கிறாரு, இந்த பாவ பிரமாணம் என்னை சிறையாக்குகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு நீங்கள் வாசிக்கும்போது, இந்த என்னுடைய சரீரத்தில் கிரியை செய்கிற பாவ பிரமாணம் என்னை சிறை வைக்கிறது. அப்போ சிறைச்சாலையின் அனுபவம் எப்போ வரும் அப்படின்னா, பாவம் செயல்படும் பொழுது, பாவம் என்னை மேற்கொள்ளும் போது. இப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சந்தோஷம் இல்லாததற்கும் உங்கள் துக்கத்திற்கும் வேதனைக்கும் ஒரே காரணம், எங்கேயோ உங்களுக்குள்ளே ஒரு பாவம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, அது உங்களை சிறையாக்குகிறது. அந்த சிறையிருப்பு உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறது. அப்போ பாருங்க, சிறையிருப்பு மாறும்போது உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறையிருப்பு எப்போ மாறும்? அதுக்கு மேலே இருக்கிற வார்த்தை சங்கீதம் 14:7, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. என் சிறையிருப்பு எப்போ மாறும் அப்படின்னா, சியோனிலிருந்து ரட்சிப்பு வரும்போது, இரட்சகர் இயேசு வரும்போது சிறையிருப்பு மாறும். ஒருவேளை இன்னைக்கு, ஆமாம், என்னுடைய மகிழ்ச்சி இல்லாததற்கும் என் துக்கத்திற்கும் என் வேதனைக்கும் நான் செய்த சில தவறுகள் தான் காரணம், என் வாழ்க்கையின் சிறையிருப்புக்கு என்னுடைய பாவமே காரணம் என்று நீங்கள் உண்மையிலேயே உணர்வீர்கள் என்றால், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, சியோனிலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வரும். இயேசு இரட்சகர் உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறார்.
நிறைய பேருடைய சிறையிருப்பு மாறாததனுடைய காரணம் என்ன தெரியுமா? தன் பாவங்களை அவர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். நீதிமொழிகளில் வாசிக்கிறோமே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் நம் பாவத்தை மன்னிப்பார். அப்போ இன்னைக்கு சிறையிருப்பு எனக்கு மாறணும் அப்படின்னா, நீங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நிறைய நேரத்தில் இந்த ஒரு ஏரியா தான் நிறைய பேருக்கு டஃப்பாக இருக்குது. அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். என் பிழைகளை நான் எப்போ உணர போகிறேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நீ உணர்ந்து கொள். நிறைய நேரத்தில் நம்ம நீதியை நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம குறைவுகள் நமக்கு தெரியல. தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிருங்க ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியில் என்னை நடத்துங்க. அதே தாவீது சொல்ற, ராக்காலங்களெல்லாம் நீங்கள் என்னை சோதித்து பார்த்து ஒன்றும் காணாது இருக்கிறீர். ஆனாலும் அவர் சொல்றாரு, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அவர் முன்னாடி நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது, அவர் முன்னாடி நான் உத்தமன் கிடையாது. ஆண்டவரே, நான் நீதின்னு நினைக்கிறதெல்லாம் உங்கள் நீதிக்கு முன்னாடி அது அழுக்கான கந்தை. ஆண்டவரே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் என் பிழைகளை உணரும்போது என்னுடைய சிறையிருப்பு மாறும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உங்க பிழைகளை உணர்கிறீர்களோ சியோனில் இருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வரும், இரட்சகர் இயேசு வருவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டது. 7ஆம் அதிகாரத்தில், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் புலம்புகிறார் சிறையிருப்பை பற்றி, பாவத்தை பற்றி. 8ஆம் அதிகாரத்தில் விடுதலையை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு காலை வேளையில் சியோனில் இருந்து ரட்சிப்பு வருவதாக, இரட்சகர் இயேசு உங்களை விடுதலையாக்குவாராக, உங்கள் சிறையிருப்புகள் மாறுவதாக. பாவம் மரணம் என்ற பிரமாணம், சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. அதிலிருந்து அந்த சிறையிருப்பு மாறும்போது களிப்பும் மகிழ்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு அது வாஞ்சியாக இருக்குது? ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல ஆண்டவரே, அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளியில் சிரிக்கிறாங்க, ஆனால் உள்ள துக்கமும் வேதனையும் பாடுகளும் இருக்கிறது. அதுக்கு காரணம் நாங்கள் மற்றவங்களே குறை சொல்லிட்டு இருந்துட்டோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ பாவம் அது எங்களை சிறையாக்கும் போது எங்கள் சந்தோஷம் நஷ்டப்படுகிறது. ஆண்டவரே, யாரெல்லாம் அவங்களுடைய குறைகளை உணராமல் இருக்கிறாங்களோ இன்னைக்கு ஆண்டவர் அவங்களோட பேசுங்க. அவங்களுடைய நல்ல காரியங்களெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, பட் அவங்க குறைகளை இன்றைக்கு காண்பீங்க. ஆண்டவரே, அவர்களுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளும் போது சியோனில் இருந்து ரட்சிப்பு வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நீ இரட்சகர், நீங்கள் இரட்சகராகவே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் அவங்கள விடுதலையாக்குறதற்காய் ஸ்தோத்திரம். பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து ஒரு விடுதலை, சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை, இன்னைக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். நீர் அப்படியே செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் டி. சாலமோன் ராஜா, LIG 2 3484, காந்திமா நகர், பீலமேடு, கோயம்புத்தூர்.